ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட இந்த சிட்டி க்ரௌட், பொல்யூஷன் அண்ட் ஒர்க் டென்ஷன் இதிலெல்லாம் இருந்து ஒரு குட்டி பிரேக் எடுத்து, உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸோட அட்லீஸ்ட் ஒரு 2, 3 நாளைக்காவது நல்லா நிம்மதியா, ஜாலியா, சந்தோஷமா, இயற்கையோடு சேர்ந்து வாழ்ந்துட்டு வரணும்னு ஆசைப்படுறீங்களா? அப்ப உங்களுக்கான சரியான தேர்வு தாங்க வால்பாறை. பட் வால்பாறைக்கு இப்போ தான் நம்ம ஃபர்ஸ்ட் டைம் போக போகிறோம் அப்படின்னா, நாம எதிர்பார்க்கிற மாதிரியே நம்மளோட இந்த வால்பாறை ட்ரிப் கொஞ்சம் கூட சொதப்பாம, நல்லா சந்தோஷமா அமையறதுக்கு முன்கூட்டியே நாம அவசியம் தெரிஞ்சு வச்சுக்க வேண்டிய எல்லா விஷயங்களையும் ஒண்ணு விடாம ஒண்ணா தொகுத்து ஒரே வீடியோவா இந்த வீடியோல ஷேர் பண்ணியிருக்கோம். ஸோ வீடியோவை ஃபுல்லா ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அதையெல்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கிற உங்க ஒவ்வொருத்தருக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றிகளை சொல்லிக்கிறோம். நீங்க இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் புதுசா வந்திருக்கீங்க அப்படின்னா இந்த வீடியோவை ஃபுல்லா ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஃபுல்லா பார்த்து முடிச்சதுக்கு அப்புறம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி கையோட பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் அடுத்தடுத்து வரப்போற நம்மளோட டிராவல் பாக்ஸும் உடனுக்குடனே உங்களை வந்து சேரும். அதே மாதிரி உங்களோட ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவதும் இந்த வீடியோ கொஞ்சமாவது யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா முடிஞ்சா அவங்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. சரிங்க, ஃபர்ஸ்ட் நம்ம பொள்ளாச்சி டு வால்பாறை ரூட் எப்படி இருக்கும் அப்படிங்கறத பத்தி பார்க்கலாம். பொள்ளாச்சி பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து ஆலியார் டேம், ஆலியார் டேம்ல இருந்து 2 கிலோமீட்டருக்குள்ளேயே இந்த ஆலியார் செக் போஸ்ட். வால்பாறைக்கு பொது போக்குவரத்தை தவிர்த்து வரவங்க இந்த செக் போஸ்ட்ல இறங்கி என்ட்ரி போட்டுட்டு தான் போயாகணும். இங்க நமக்கு என்ட்ரி ஃபீயா பர் வெஹிக்கிள்க்கு 2 வீலர்ஸ்னா 20 ருபீஸும் 4 வீலர்ஸ்னா 50 ருபீஸும் அது போக பர் பர்சனுக்கு 30 ருபீஸும் சார்ஜ் பண்றாங்க. இதெல்லாம் போக நம்ம கையில கேமரா ஏதாவது வச்சிருந்தோம்னா அதுக்கு தனியா 50 ருபீஸ் சார்ஜ் பண்றாங்க. பட் இந்த செக் போஸ்ட் வழியா சுற்றுலா பயணிகளை காலை 7 மணிலிருந்து மாலை 6 மணி வரைக்கும் மட்டும் தாங்க போக வர அலோவ் பண்றாங்க. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி பிளான் பண்ணி வாங்க. இங்க பெட்ஸும் அலோவ் பண்றாங்க. ஒன்ஸ் நம்ம இந்த செக் போஸ்ட்டுக்குள்ள என்ட்ரானோனையுமே மலையேற ஸ்டார்ட் பண்ணிடுவோம். வால்பாறைக்கு இந்த செக் போஸ்ட்ல இருந்து கிட்டத்தட்ட 40 கிலோமீட்டர்ஸ் தான். ஸோ ரோட் கண்டிஷன் அண்ட் டிராஃபிக் கிளியரா இருந்ததுன்னா சரியா 1.5 மணி நேரத்துல நம்ம வால்பாறையை ரீச் பண்ணிடலாம். மலையேறும்போது ஆலியார் டேம் வியூ பார்க்கலாம். அதுலயும் பர்டிகுலரா 9th to 13th ஹேர்பின் பென் வரைக்கும் இந்த டேமோட வியூ ரொம்பவுமே சூப்பரா இருக்கும். மிஸ் பண்ணிடாதீங்க. செக் போஸ்ட்ல இருந்து சரியா 2.9 கிலோமீட்டர்ஸ்ல கவியருவி. டைமிங்ஸ் காலை 7 மணி முதல் மாலை 5 மணி வரை. என்ட்ரி டிக்கெட் பர் ஹெட் 50 ருபீஸ். இந்த அருவியில குளிக்க நம்மள அலோவ் பண்றாங்க. பட் மழை அதிகம் இருக்கிற டைம்ல இந்த அருவியை க்ளோஸ் பண்ணிடுவாங்க. இதை பத்தி கீழே செக் போஸ்ட்லயே நமக்கு இன்ஃபார்மும் பண்ணிடுவாங்க. சாலை ஓரங்கள்ல திடீர்னு ஓடி வர இந்த மாதிரியான குட்டி குட்டி அருவிகளிலும் அங்கங்க என்ஜாய் பண்ணலாம். பட் போக்குவரத்துக்கு எந்த ஒரு இடையூறும் இல்லாம பாதுகாப்பாக. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா வால்பாறையை ரீச் பண்ணுறதுக்கு 40 ஹேர்பின் பென்ஸை கிராஸ் பண்ணி போயாகணும். இதுக்கு இடையில செக் போஸ்ட்லேருந்து சரியா 12 கிலோமீட்டர்ஸில் அட்டக்கட்டிங்கிற ஒரு பிளேஸில் நாம சுற்றி பார்க்கறதுக்கு ஹார்ன்பில் வியூ பாயிண்ட் இருக்கு. டைமிங்ஸ் காலை 8 மணி முதல் மாலை 6 மணி வரை. என்ட்ரி டிக்கெட் per person 50 ருபீஸ். என்ட்ரன்ஸ்லேருந்து இந்த வியூ பாயிண்ட்டுக்கு ஒரு 500 மீட்டர்ஸ் நடக்கணும். அது போக உள்ளேயே சில்ட்ரன்ஸ் பார்க் அண்ட் ஜங்கிள் வாக் ஆக்டிவிட்டியும் இருக்கு. இங்க பக்கத்திலேயே டீக் டு டைகர் மியூசியம் அண்ட் ஆர்கிடேரியமும் இருக்கு. 18th ஹேர்பின் பென் கிராஸ் பண்ணதுக்கு அப்புறம் பார்த்தோம்னா வாட்டர் ஃபால் அப்படிங்கிற ஒரு பிளேஸ் இருக்கு. ஜஸ்ட் இந்த ஊர் பேர் தான் வாட்டர் ஃபால். இங்க நாம என்ஜாய் பண்ற மாதிரி எந்த ஒரு வாட்டர் ஃபாலும் இல்லை. பட் இங்கே நம்ம கொஞ்ச நேரம் ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கும் ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ் எடுத்துக்கிறதுக்கும் செம்ம சீனிக்காக 2 ஸ்பாட்ஸ் இருக்குது. அதில் இது ஒரு ஸ்பாட். இங்கே சின்னதாக ஒரு டீ காஃபி ஷாப் இருக்குது. இது ஒரு யானைகள் நடமாட்டம் மிகுந்த பகுதிங்கிறதுனால மாலை 6 மணிக்கெல்லாம் கடையை க்ளோஸ் பண்ணிட்டு வீட்டுக்கு கிளம்பிடுறாங்க. ஸோ ஈவினிங் டைமில் இங்கே வரவங்க ஸ்பாட் சூப்பராக இருக்குங்கிறதுக்காக இங்கே ரொம்ப நேரம் இறங்கி டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதை அவாய்ட் பண்ணுறது நல்லது. நம்ம நினைக்கிற மாதிரியே நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணி ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ் எல்லாம் எடுக்கிறதுக்கு இதை விட சூப்பராக இன்னொரு ஸ்பாட் இன்னும் கொஞ்சம் தூரத்திலேயே இருக்குது. இதுதாங்க அந்த ஸ்பாட். சும்மா வேற லெவல்ல இருக்குல்ல. சும்மாவா சொல்லியிருக்கிறாங்க வால்பாறையை 7வது சொர்க்கம்னு. இதுக்கப்புறம் பார்த்தோம்னா நாம போற வழி ஃபுல்லாவே நம்மளோட பயணம் கண்ணு கெட்டின தூரம் வரைக்கும் பச்சை பசேல்னு இருக்கிற டீ எஸ்டேட்ஸ்க்கு நடுவுல தான் இருக்கும். இதையெல்லாம் கடந்து ஃபைனலி நாம வால்பாறை டவுனை ரீச் பண்ணிடுவோம். நெக்ஸ்ட் நாம வால்பாறைக்கு சுற்றுலா வர என்னென்ன டிரான்ஸ்போர்ட் ஆப்ஷன்ஸ் இருக்குங்கிறத பார்க்கலாம். நீங்க வெளியூர்கள்ல இருந்து வால்பாறைக்கு பஸ்ல வரீங்க அப்படின்னா உங்க ஊர்ல இருந்தே வால்பாறைக்கு ஸ்ட்ரைட்டா பஸ் இருந்ததுன்னா ஓகே. பட் அப்படி பஸ் இல்லைன்னா ஃபர்ஸ்ட் நீங்க அங்கிருந்து பொள்ளாச்சி பஸ் ஸ்டாண்டுக்கு வந்துருங்க. சப்போஸ் நீங்க ட்ரெயின்ல வர மாதிரி இருந்ததுன்னா பொள்ளாச்சி ஜங்ஷன் வரைக்கும் ட்ரெயின் ஃபெசிலிட்டி இருக்கு. அதுக்கப்புறம் ஃபுல்லாவே பஸ்ல தான் போயாகணும். பஸ் ஃப்ரீக்வன்சின்னு பார்த்தோம்னா அதிகாலை 2:30 மணியிலிருந்து இரவு 10:30 மணி வரைக்கும் பொள்ளாச்சியிலிருந்து வால்பாறைக்கும் வால்பாறையிலிருந்து பொள்ளாச்சிக்கும் கிட்டத்தட்ட ஒவ்வொரு 25 நிமிடத்துக்கும் ஒரு பஸ் போக வர இருக்கு. பட் வால்பாறையை பொறுத்த வரைக்கும் முடிஞ்ச அளவுக்கு நம்மளோட ஓன் வெஹிக்கிள்ஸ்ல வரது தான் பெஸ்ட். ஏன்னா நம்ம கீழே செக் போஸ்ட்ல இருந்து மேலே வால்பாறைக்கு வர வழியிலேயே பல இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் இருக்கிறத பார்த்தோம். அதை எல்லாமே நாம பஸ்ல வரும்போது ஜஸ்ட் போற போக்கில் பார்த்துட்டு மட்டும்தான் போக முடியும். கீழே இறங்கி டைம் ஸ்பெண்ட் பண்ணி என்ஜாய் பண்ண முடியாது. ஸோ பஸ்ல வரும்போது இது நமக்கு ஒரு பெரிய டிஸ்அட்வான்டேஜா இருக்கும். அது மட்டும் இல்லாமல் வால்பாறை பஸ் ஸ்டாண்ட் வரைக்கும் போக்குவரத்தில் எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. பட் அதுக்கப்புறம் பார்த்தோம்னா வால்பாறை பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து நாம போக வேண்டிய சுற்றுலா தலங்களுக்கு ஒரு சில பஸ்ஸஸ் மட்டும்தான் இருக்கு. அதுவும் குறிப்பிட்ட டைமிங்ஸ்க்கு மட்டும்தான் அவைலபிளா இருக்கு. இதுக்கு ஒரு ஆல்டர்னேட்டிவ் ஆப்ஷனாக பார்த்தோம்னா வால்பாறையில் ரெண்டல் பைக்ஸ் 800 ருபீஸ்லேருந்தும் ரெண்டல் கார்ஸ் 1500 ருபீஸ்லேருந்தும் அவைலபிளாக இருக்குது. ஸோ பஸ்ஸில் வரவங்க இந்த ஒரு ரெண்டல் ஆப்ஷனை யூஸ் பண்ணிக்கலாம். நாம போகிற சீசன் அண்ட் சூஸ் பண்ணுற வாகனங்களை பொறுத்து கட்டணங்கள் வேறுபடும். இது போக பார்த்தோம்னா பஸ்ஸில் வரவங்களுக்கு இன்னொரு பெட்டர் ஆப்ஷனாக டிராவல் ஏஜென்சிஸ் மூலமாக டூர் பேக்கேஜஸும் அவைலபிளாக இருக்குது. இந்த ஒரு ஆப்ஷனை பொள்ளாச்சியில் இருக்கிற ஒரு சில டிராவல் ஏஜென்சிஸ் மூலமாக பொள்ளாச்சியிலிருந்தே கூட ஆக்சஸ் பண்ணிக்கலாம். இல்லை வால்பாறை போய் அங்கே இருக்கிற டிராவல் ஏஜென்சிஸ் மூலமாக அங்கேயே கூட புக் பண்ணிக்கலாம். இந்த பேக்கேஜில் பார்த்தோம்னா 1 நைட் அண்ட் 2 டேஸ்க்கு மினிமம் 2500 ருபீஸ் பர் ஹெட் சார்ஜ் பண்ணுறாங்க. இந்த ப்ரைஸ்க்கு நமக்கு ஃபுட், அக்கமடேஷன்
அக்கமடேஷன் அண்ட் சைட் சீயிங் எல்லாமே கவர் ஆகிற மாதிரி அரேஞ்ச் பண்ணி கொடுத்துட்றாங்க. வால்பாறைக்கு இன்னுமே பலவிதமான டூர் பேக்கேஜஸ் அவைலபிளாக இருக்குது. அதில் நமக்கு எது கன்வீனியண்ட்டாக இருக்கோ அதையே நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். அகைன் சீசன் அண்ட் ட்ராவல் ஏஜென்சிஸ் பொறுத்து கட்டணங்கள் மாறுபடலாம். வால்பாறை டூர் பேக்கேஜ்னு கூகுள் சர்ச் பண்ணாலே போதும், சம்மந்தப்பட்ட ட்ராவல் ஏஜென்சிஸ் அண்ட் அவைலபிள் பேக்கேஜஸ் பற்றி இன்னுமே நல்லா டீட்டெயில்டாக நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரியான டூர் பேக்கேஜ் ப்ரிஃபர் பண்ணுறவங்க ஆன்லைனில் சர்ச் பண்ணி ஒரு 2-3 ட்ராவல் ஏஜென்சிஸ்லையாவது நல்லா விசாரித்து புக் பண்ணிட்டு வாங்க. சொந்த வாகனங்களில் வரவங்க மலைப்பாதையில் ஓட்ட சரியான அனுபவம் இல்லைன்னா தயவு செஞ்சு செல்ஃப் டிரைவிங் ரிஸ்க் எடுக்காதீங்க. மலைப்பாதையில் நல்ல அனுபவம் உள்ள ஒரு டிரைவரை ஆக்டிங் டிரைவராக கூட்டிட்டு போங்க. நல்லா சேஃபாக என்ஜாய் பண்ணிட்டு வாங்க. அதே மாதிரி உங்களோட ட்ரிப்பை பிளான் பண்ணும்போதே வண்டியோட கண்டிஷனையும் ஒரு தடவை பக்காவாக செக் பண்ணிக்கோங்க. நாம் போயிட்டுருக்கிற இந்த மலைப்பாதை மற்றும் வளைவுகளை பார்க்கும்போதே டிரைவிங் சேஃப்டியை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு காம்ப்ரமைஸும் பண்ணக்கூடாது அப்படிங்கிறது நமக்கு நல்லாவே புரியும். சரி, ஒரு வழியாக இப்போ நாம் சரியான போக்குவரத்து மூலமாக வால்பாறைக்கு வந்தாச்சுன்னு வச்சுக்கோங்க. சப்போஸ் நம்ம டூர் பேக்கேஜில் வந்திருந்தோம்னா நமக்கான ஃபுட், அக்கமடேஷன் அண்ட் சைட் சீயிங் எல்லாத்துக்கும் அவங்களே நமக்கு ஃபுல் கைடன்ஸ் கொடுத்துடுவாங்க. பட் இந்த மாதிரி எந்த ஒரு கைடன்ஸும் இல்லாமல் வால்பாறையை நாமளாவே தனியாக சுற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா இங்கே இருக்கிற சுற்றுலா தலங்களை பற்றி கொஞ்சமாவது நாம முன்கூட்டியே தெரிஞ்சு வச்சுக்கிறது நல்லது. ஸோ அடுத்ததான் நாம வால்பாறையில் இருக்கிற சுற்றுலா தலங்களை பற்றி பார்க்கலாம். இதுதாங்க வால்பாறை மெயின் டவுன். இங்கிருந்து ரைட்டில் ஒரு ரோடும் ஸ்ட்ரைட்டாக ஒரு ரோடும் போகும். வால்பாறையில் இருக்கிற எல்லா சுற்றுலா தலங்களையும் சுற்றி பார்க்கறதுக்கு இந்த 2 ரோடு தாங்க மெயின் ரூட். ஃபஸ்ட்டு நம்ம ஸ்ட்ரைட்டாக போகிற ரோட்டில் போனோம்னா என்னென்ன பிளேசஸ் கவர் பண்ணலாங்கிறத 1 by 1 பார்க்கலாம். இந்த ரோட்லேயே இன்னும் கொஞ்சம் தூரம் ஸ்ட்ரைட்டாக போனோம்னா ஒரு டெட் எண்ட் வரும். அந்த டெட் எண்ட்லேருந்து லெஃப்ட்டில் போனோம்னா கொஞ்சம் தூரத்துலேயே ஒரு சின்ன ஜங்ஷன் இருக்கும். அங்கேயே ஒரு பெரிய டிரெக்ஷன் போர்டும் வச்சுருப்பாங்க. இந்த ரூட்டில் நாம் மிஸ் பண்ணாமல் பார்க்க வேண்டிய ஒரு இடம் அப்படின்னா அது கண்டிப்பாக சின்ன கல்லார் வாட்டர் ஃபால்ஸ் தாங்க. இங்கே வச்சிருக்கிற டிரெக்ஷன் போர்ட் படி இங்கிருந்து சரியாக 19 கிலோமீட்டர்ஸில் சின்ன கல்லார் வாட்டர் ஃபால்ஸை நாம் ரீச் பண்ணிடலாம். பட் அதுக்கு முன்னாடி 3 கிலோமீட்டர்ஸ்லேயே ஜஸ்ட் ரோட் பேஸில் இருக்கிற இந்த கூழாங்கல் ஆறில் கொஞ்சம் நேரம் இறங்கி டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு போகலாம். இந்த சின்ன கல்லார் வாட்டர் ஃபால்ஸ் பார்த்தோம்னா நல்ல ஒரு டென்ஸ் ஃபாரஸ்ட் ஏரியாக்குள்ளே தான் இருக்குது. ஸோ உள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த ஃபாரஸ்ட் செக் போஸ்ட்டில் நம்ம என்ட்ரி போட்டுட்டு தான் போயாகணும். இந்த செக் போஸ்ட் வழியாக காலை 9 மணிலேருந்து மாலை 3 மணி வரைக்கும் தாங்க நம்மளை அலோவ் பண்ணுறாங்க. ஸோ சின்ன கலர் வாட்டர் ஃபால்ஸ் போகணும் அப்படின்னு பிளான் பண்ணிங்கன்னா இந்த டைம்குள்ளே வந்துட்டு போகிற மாதிரி பார்த்துக்கோங்க. இங்கே நமக்கு என்ட்ரி ஃபீயாக பர் ஹெட்டுக்கு 50 rupees சார்ஜ் பண்ணுறாங்க. சின்ன கலர் வாட்டர் ஃபால்ஸில் ட்ரெக்கிங் ஆப்ஷனும் இருக்குது. ஸோ நீங்கள் இங்கே ட்ரெக்கிங் போகணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இங்கே இருக்கிற ஃபாரஸ்ட் ஆஃபீஸர்ஸ்ட்டை கேட்டு ட்ரெக்கிங்கான பெர்மிஷன் வாங்கிட்டு போங்க. இந்த செக் போஸ்ட்லேருந்து வாட்டர் ஃபால்ஸ்க்கு கிட்டத்தட்ட 6 கிலோமீட்டர்ஸ் போகணும். அந்த 6 கிலோமீட்டர்ஸுமே ரோட் கண்டிஷன் பார்த்தோம்னா கிட்டத்தட்ட ஆஃப் ரோட் டிரைவிங் மாதிரி தான் இருக்கும். இது ஒரு ரெஸ்ட்ரிக்டட் டென்ஸ் ஃபாரஸ்ட் ஏரியாங்கிறதால இங்கே நெட்வொர்க் கவரேஜ் எல்லாம் இல்லை. கூகுள் மேப் ஃபாலோ பண்ணவும் முடியாது. வைல்ட் அனிமல்ஸ் நடமாட்டமும் உள்ள பகுதி தான். ஸோ இந்த ரூட்டில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கோங்க. இந்த ரூட்டில் முடிஞ்ச வரைக்கும் பைக் அல்லது காரில் தனியாக வர்றதை அவாய்ட் பண்ணிடுங்க. வாட்டர் ஃபால்ஸ்க்கு போகிற வழியிலேயே இந்த மேல்நீரார் சிற்றணையையும் பார்க்கலாம். இந்த அணையிலிருந்து கீழே 8 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் கீழ் நீரார் அணையும் இருக்குது. இந்த ரோட்லேயே இன்னும் கொஞ்சம் தூரம் போனோம்னா சின்ன கலர் வாட்டர் ஃபால்ஸை ரீச் பண்ணிடலாம். இங்கே நமக்கு கார் பார்க்கிங்க்கு 50 rupees சார்ஜ் பண்ணுறாங்க. இங்கே என்ட்ரன்ஸ்லேருந்து வாட்டர் ஃபால்ஸுக்கு ஒரு 15 to 20 minutes மினி ட்ரெக்கிங் போகிற மாதிரி இருக்கும். இதுதாங்க சின்ன கல்லார் வாட்டர் ஃபால்ஸ். இங்கே நமக்கு குளிக்கிறதுக்கு பெர்மிஷன் கிடையாது. வெள்ளப்பெருக்கு ஏற்படும் போது பார்த்தோம்னா இந்த ஃபால்ஸுக்கு யாரையும் அலோவ் பண்ண மாட்டாங்க. அங்கே செக் போஸ்ட்லேயே நம்மளை திருப்பி அனுப்பிடுவாங்க. நம்மளோட சேஃப்டிக்காக நம்மளை கண்காணிக்கிறதுக்கு வன பாதுகாவலர்கள் இங்கே இருக்காங்க. ட்ரெக்கிங்கான ப்ராப்பர் பெர்மிஷன் வாங்கிட்டு வந்தோம்னா இங்கே இருக்கிற ஃபாரஸ்ட் கார்ட்ஸோட சேர்ந்து இந்த ஹேங்கிங் பிரிட்ஜ் வழியாக டீப் ஃபாரஸ்ட்டுக்குள்ளே நாம் ட்ரெக்கிங் சேஃபாக போயிட்டு வரலாம். அப்படி இல்லைன்னா இந்த பிரிட்ஜோட எண்டு வரைக்கும் ஜஸ்ட் நடந்துட்டு போகலாம். அதை தாண்டி அந்த பக்கம் போகிறதுக்கு பெர்மிஷன் கிடையாது. இந்த ரிசர்வ் ஃபாரஸ்ட் ஏரியாக்குள்ளே சின்ன கலர் வாட்டர் ஃபால்ஸ் வரைக்கும் தான் நம்மளை அலோவ் பண்ணுறாங்க. அதை தாண்டி அந்த பக்கமும் ஃபுல்லாகவே டென்ஸ் ஃபாரஸ்ட் ஏரியா தான். பட் ஒரு ஆர்வ கோளாறில் இதை தாண்டி அந்த பக்கம் போயிடாதீங்க. ஏன்னா இந்த ஃபாரஸ்ட் ஏரியா ஃபுல்லாகவே அண்டர் CCTV சர்வைலன்ஸில் தான் இருக்குது. ஸோ நம்ம எங்கே சுற்றினாலும் ஃபாரஸ்ட் கார்ட்ஸ் நம்மளை பிடிச்சிட்டு வந்துடுவாங்க. அது மட்டும் இல்லாமல் ஃபைனும் போட்டுருவாங்க. இந்த ரூட்டில் அடுத்ததான் நம்ம பார்க்குறதுக்கு நல்லமுடி பூஞ்சோலை வியூ பாயிண்ட் இருக்குது. பட் போகிற வழியில் ரோட் கண்டிஷன் ரொம்பவுமே மோசமாக இருக்குது. டைமிங்ஸ் 9 AM to 4 PM அண்ட் என்ட்ரி டிக்கெட் per person 50 rupees. இந்த வியூ பாயிண்ட்டுக்கு கிட்டத்தட்ட 500 meters நடக்கணும். வால்பாறையில் இது ஒரு அருமையான வியூ பாயிண்ட். நாம் போகிற டைமில் ஃபாக் எதுவும் இல்லைன்னா பக்கத்து மலைகள்ல இருந்து கொற்ற அருவிகளை கண்டு ரசிக்கலாம். இதே ரூட்டில் பார்க்குறதுக்கு நம்பர்பாறை வியூ பாயிண்ட்டும் இருக்குது. அகைன் இந்த வியூ பாயிண்ட்டுக்கு போகிற ரோடும் ரொம்பவுமே மோசமான கண்டிஷனில் தான் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த வியூ பாயிண்ட்டுக்கு நடந்து போகிற பாதையும் ரொம்பவுமே ஆபத்தான வகையில் தான் அமைஞ்சிருக்கு. ஸோ எங்களை பொறுத்த வரைக்கும்
பெரியவங்களோடும் குழந்தைகளோடும் போறவங்க இந்த ஒரு வியூ பாயிண்ட்டை ஸ்கிப் பண்றது நல்லது. இது போக இந்த ரூட்ல வெள்ளமலை டனல் ரிவரும் இருக்கு. அதாவது இங்க நாம வனப்பகுதிக்குள்ள ஒரு மலையை குடைஞ்சு டனல் போட்டு அந்த டனல் வழியா வர தண்ணி ஆறா ஓடுறத கொஞ்சம் தூரத்துல இருந்து கண்டு ரசிக்கலாம். இந்த ரூட்ல பாக்குறதுக்கு இவ்வளோதான். இனி நாம திரும்ப வால்பாறை மெயின் டவுனுக்கு தான் போகணும். சரிங்க, இப்ப நாம வால்பாறை மெயின்ல இருந்து ரைட்ல போற இந்த ரோட்ல போனோம்னா என்னென்ன இருக்குங்கிறத பார்க்கலாம். இங்க இருக்கிற டிரெக்ஷன் போர்ட் படி பார்த்தோம்னா இந்த ரூட்ல பாக்குறதுக்கு 23 கிலோமீட்டர்ஸ்ல சோலையார் டேமும் 76 கிலோமீட்டர்ஸ்ல அதிரப்பள்ளி வாட்டர் ஃபால்ஸ் மட்டும்தான் இருக்கு. இந்த ரூட்ல கொஞ்சம் தூரத்திலேயே பார்த்தோம்னா ஒரு போட் ஹவுஸ் இருக்கு. அதுவும் என்ட்ரன்ஸ் அந்த பக்கமாக தான் இருக்கு. ஸோ போட்டிங்ல இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க ரிட்டர்ன் வந்ததுக்கு அப்புறம் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இந்த ரூட்ல ரோட் கண்டிஷன் பார்த்தோம்னா சோலையார் டேம் வரைக்குமே பக்காவா இருக்கு. இங்க நமக்கு எந்த ஒரு என்ட்ரி ஃபீயும் இல்லை. அதே மாதிரி இந்த டேம்ல இருந்து இங்க இருக்கிற அழகான வியூஸை பார்த்து ரசிக்கலாம், அவ்வளோதான். இங்க வேற எந்த ஒரு ஆக்டிவிட்டீஸும் இல்லை. அதுக்கப்புறம் இங்கிருந்து கிட்டத்தட்ட 53 கிலோமீட்டர்ஸ்ல அதிரப்பள்ளி வாட்டர் ஃபால்ஸை ரீச் பண்ணிடலாம். வால்பாறை டு அதிரப்பள்ளி போற ரூட்ல பார்த்தோம்னா செக் போஸ்ட் அண்ட் டைம் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் எல்லாம் இருக்கு. அதாவது காலை 6 மணிலிருந்து மாலை 6 மணி வரைக்கும் தான் போக வர அலோவ் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த ரூட்ல கிட்டத்தட்ட 30 கிலோமீட்டர்ஸ்க்கு வனவிலங்குகள் நிறைந்த அடர்ந்த காட்டுப்பகுதிக்குள்ள குறுகலான சாலையில தான் பயணம் செய்யற மாதிரி இருக்கும். ரோட் கண்டிஷனுமே ஆஃப் ரோடிங் தான். ஸோ முடிஞ்ச வரைக்கும் இந்த ரூட்ல மற்ற வாகனங்களோட சேர்ந்து பயணிக்க ட்ரை பண்ணுங்க. அதிரப்பள்ளி வாட்டர் ஃபால்ஸ்ல காலை 8 மணிலிருந்து மாலை 6 மணி வரைக்கும் உள்ள இருக்க அலோவ் பண்றாங்க. பட் மாலை 4 மணிக்கெல்லாம் டிக்கெட் கவுண்டர் க்ளோஸ் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் உள்ள போக யாரையும் அலோவ் பண்ண மாட்டாங்க. நுழைவு கட்டணமா பெரியவங்களுக்கு 50 ரூபாயும் குழந்தைகளுக்கு 20 ரூபாயும் வசூல் பண்றாங்க. வால்பாறைக்குன்னு சுற்றுலா வரும்போது அதிரப்பள்ளி வாட்டர் ஃபால்ஸை டைம் இருந்தால் பார்த்துக்கிற மாதிரி ஆப்ஷனலா வச்சுக்கோங்க. அதிரப்பள்ளி வாட்டர் ஃபால்ஸை தவிர்த்து பார்த்தோம்னா வால்பாறையில் இருக்கிற எல்லா சுற்றுலா தலங்களையும் பார்த்தாச்சு. இது போக இங்கே நீங்கள் ஏதாவது கோயிலுக்கு போகணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா வால்பாறை மெயின்லேயே ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயிலும் 10 கிலோமீட்டர்ஸில் பாலாஜி திருக்கோயிலும் இருக்குது. அடுத்ததான் நாம இந்த இடங்களை சுற்றி பார்க்கறதுக்கு வால்பாறைக்கு நாம வர்றதுக்கான பெஸ்ட் சீசன் இதுங்கிறத பார்க்கலாம். ஆகஸ்ட்ல இருந்து பிப்ரவரி மாதம் வரைக்கும் பார்த்தோம்னா இங்க இருக்கிற நீர்நிலைகள் எல்லாத்துலேயுமே நீரோட்டம் அதிகமாக இருக்கும். இந்த காலகட்டத்தில் ஒரு சில நேரங்களில் இங்க இருக்கிற நீர்நிலைகளுக்கு பொதுமக்களை அலோவ் பண்ண மாட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த மாதங்களில் மழை, பனிப்பொழிவு மற்றும் மூடு பனி அதிக அளவில் இருக்கும். ஸோ சைட் சீயிங் அண்ட் அதர் ஆக்டிவிட்டீஸ் கூட கொஞ்சம் சிரமமாக தான் இருக்கும். வனவிலங்குகள் நடமாட்டமும் அதிக அளவில் இருக்கும். இதையெல்லாம் விட வால்பாறையில் ஒரு அருமையான கிளைமேட்ல ஜஸ்ட் 2 to 3 டேஸ் தங்கி ரிலாக்ஸ் பண்ணிட்டு போனால் மட்டும் போதும் அப்படின்னு நினைக்கிறவங்க ஆகஸ்ட்ல இருந்து பிப்ரவரி மாதம் வரைக்கும் எப்போ வேணாலும் தாராளமாக வந்துட்டு போகலாம். நமக்கு சைட் சீயிங் அண்ட் அதர் ஆக்டிவிட்டீஸும் முக்கியம் அப்படின்னு நினச்சிட்டு வரவங்களுக்கான சரியான காலகட்டம் மார்ச்லேருந்து ஜூலை மாதம் வரை. பட் இந்த காலகட்டத்தில் வரும்போது கிளைமேட் மாடரேட்டாக தான் இருக்கும். நீர்நிலைகளிலுமே நீரோட்டம் குறைவாக தான் இருக்கும். நெக்ஸ்ட் முக்கியமான பகுதி சாப்பாடு. இங்கே வால்பாறையில் சாப்பாட்டுக்கு ஃபேமஸாக இருக்கக்கூடிய ஒரு சில ஷாப்ஸ் பற்றி பார்க்கலாம். இங்கே பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ஒரு நல்ல கடையை சொல்லுங்கன்னு யார்கிட்டயாவது கேட்டால் அவங்க மேக்ஸிமம் கை காட்டுறது பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஸ்ரீ லட்சுமி செட்டிநாடு மெஸ். இங்கே வீட்டுமுறை சமையலில் சைவம் மற்றும் அசைவம் ரெண்டுமே கிடைக்குது. அதே மாதிரி லஞ்சுக்குன்னு கேட்டோம்னா இங்கே இருக்கிற அன்பு மெஸ்ஸை சொல்கிறாங்க. இங்கே நமக்கு வீட்டுமுறை சமையலில் சைவம் மற்றும் அசைவ உணவுகள் கிடைக்குது. இந்த கடைகள்லேயே டின்னரும் சாப்பிட்டுக்கலாம். அப்படி இல்லைன்னா நைட் டைமில் பார்த்தோம்னா இங்கே தெருவோரங்களில் ஏகப்பட்ட தள்ளுவண்டி கடைகளை பார்க்கலாம். அங்கே நம்மளோட ஆல் டைம் ஃபேவரட் இட்லி தோசை சுட சுட கிடைக்கும். நமக்கு நான்வெஜ் எல்லாம் வேணாம், 100% பியூர் வெஜ் தான் வேணும்னு கேட்டால் முருகன் கோயிலுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிற ஹோட்டல் ஆனந்தாசையும் பஸ் ஸ்டாண்டுக்கு கொஞ்சம் கீழே தள்ளி இருக்கிற ஸ்ரீ சபரி மெஸ்ஸையும் சொல்கிறாங்க. இங்கே நாம் எங்கே சுற்றினாலுமே ஒரு நார்மல் சாப்பாடு சாப்பிடணும்னா வால்பாறை டவுனுக்கு தான் திரும்பி வந்தாகணும். இது போக பார்த்தோம்னா இங்கே இருக்கிற எல்லா சுற்றுலா தலங்களிலும் சரி, நம்ம போகிற வர வழிகளிலும் சரி குட்டி குட்டி கடைகள் நிறையவே இருக்குது. இங்கே நமக்கு டீ, காஃபி, பஜ்ஜி, போண்டா, கூல்ட்ரிங்க்ஸ், பிரெட் ஆம்லெட், காடை முட்டை, அப்புறம் விதவிதமான நூடுல்ஸ் எல்லாம் கிடைக்கும். அதே மாதிரி இங்கே 1955 பரத் காஃபி அண்ட் பேக்கர்ஸ்னு ஒரு ஃபேமஸ் காஃபி ஷாப் இருக்கிறதா சொல்கிறாங்க. ஸோ காஃபி லவர்ஸ் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். நெக்ஸ்ட் நாம இங்கே என்ன மாதிரியான ஸ்டேஸ் அவைலபிளாக இருக்குங்கிறத பற்றி பார்க்கலாம். இங்கே ஸ்டே பொறுத்த வரைக்கும் எல்லாருடைய பட்ஜெட்டுக்கும் ஏற்ற மாதிரி பேச்சுலர் ரூம்ஸ், ஃபேமிலி ரூம்ஸ், ஹோம் ஸ்டேஸ், காட்டேஜஸ் அண்ட் ஒரு சில லக்ஸூரியஸ் ரெசார்ட்ஸும் இருக்குது. மினிமம் 500 ருபீஸ்லேருந்து பேச்சுலர் ரூம்ஸும் 2500 ருபீஸ்லேருந்து ஃபேமிலி ரூம்ஸும் அவைலபிளாக இருக்கிறதா சொல்கிறாங்க. நீங்கள் இங்கே சீசன் டைம்லேயோ இல்லை ஹாலிடேஸ்லேயோ வரதுக்கு பிளான் பண்ணுறீங்க அப்படின்னா முடிஞ்ச வரைக்கும் இங்கே இருக்கிற ஸ்டே ஆப்ஷன்ஸ் எல்லாமே ஆன்லைனில் சர்ச் பண்ணி நல்லா விசாரிச்சுட்டு கையோட புக் பண்ணிட்டு வர்றதே நல்லது. இல்லை இங்கே நேரில் வந்து பார்த்தே ரூம்ஸ் புக் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஐடியாவில் வர மாதிரி இருந்தீங்கன்னா முடிஞ்ச வரைக்கும் மதியத்துக்கு முன்னாடியே வந்து பார்த்து ரூம்ஸை புக் பண்ண பாருங்கள். ஏன்னா சீசன் டைமில் ஈவினிங்க்கு முன்னாடியே இங்கே இருக்கிற ரூம்ஸ் எல்லாமே மேக்ஸிமம் புக் ஆகிடுது. அது மட்டும் இல்லாமல் அப்போ தான் நம்ம எதிர்பார்ப்புக்கு தகுந்த மாதிரி இங்கே நமக்கு ஒரு நல்ல ஸ்டே அமையும், அதுவும் நம்ம பட்ஜெட்டுக்குள்ளேயே.
நெக்ஸ்ட் நாம வால்பாறைக்கு சுற்றுலா வரதுக்கு தேவையான மினிமம் பட்ஜெட் பற்றி பார்க்கலாம். வால்பாறையில் மினிமம் ஒரு நைட்டாவது ஸ்டே பண்ணி 2 பகல் ஃபுல்லாக சுற்றி பார்த்தா தான் நாம வால்பாறைக்கு வந்ததே ஒர்த்தாக இருக்கும். ஸோ அதை பேஸ் பண்ணி இங்கே ஒருத்தருக்கு மினிமம் எவ்வளவு தேவைப்படுங்கிறதுக்கான ஒரு சின்ன கேல்குலேஷன் தான் இது. பர்சனல் எக்ஸ்பென்சஸ் பொறுத்து பர்சன் டு பர்சன் பட்ஜெட் கண்டிப்பாக வேறுபடும். ஸோ இதை ஒரு அப்ராக்சிமேட் கேல்குலேஷனாக மட்டும் எடுத்துக்கோங்க. லாஸ்ட் பட் நாட் த லீஸ்ட், இங்கே வால்பாறையில் நாம் கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டிய ஒரு சில விஷயங்களை பற்றி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஃபியூயல். நீங்கள் வால்பாறையிலேருந்து சுற்றி பார்க்குறதுக்கு கிளம்புறதுக்கு முன்னாடி உங்கள் வண்டிக்கு தேவையான அளவு ஃபியூயலை இங்கேயே ஃபில் பண்ணிக்கோங்க. ஏன்னா போகிற வழியில் எங்கேயுமே பெட்ரோல் பங்க்ஸ் இருக்காது. நெக்ஸ்ட் ரூட் மேப். இங்கே இருக்கிற ஒரு சில சுற்றுலா தலங்கள் காட்டுப்பகுதிக்குள்ளே இருக்கிறத பார்த்தோம். அங்கேயெல்லாம் நமக்கு நெட்வொர்க் கவரேஜ் கிடையாது. ஸோ முடிஞ்ச வரைக்கும் இங்கே நாம் போகிற வர வழித்தடத்துக்கான முக்கியமான மெயின் ரூட்ஸை மட்டுமாவது ஸ்க்ரீன்ஷாட்ஸ் எடுத்து வச்சுக்கிறது நல்லது. அப்புறம் முடிஞ்ச வரைக்கும் இங்கே மாலை 4 மணிக்கு மேலே வெளியில் சுற்றுறத அவாய்ட் பண்ணிவிட்டு நீங்கள் ஸ்டே பண்ணியிருக்கிற இடத்துக்கு திரும்பி போக பாருங்கள். ஏன்னா இங்கே மாலை 4 மணிக்கு மேலே வனவிலங்குகள் நடமாட்டம் அதிக அளவில் இருக்கும். ஸோ இங்கே இருக்கிற சுற்றுலா தலங்கள் எல்லாமே அந்த டைமுக்கே மேக்ஸிமம் க்ளோஸ் பண்ணிடுவாங்க. பட் அதையும் மீறி அட்வென்ச்சரஸ் ரைடுங்கிற பேரில் புதுசாக வந்திருக்கிற இடத்துல வீணாக சுற்றி ஆபத்தை தேடி போகாதீங்க. அதே மாதிரி வாகனங்களை மிகவும் கவனமாக இயக்குங்க. பாதுகாப்பான பயணத்தை உறுதி செய்யுங்க. அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், வால்பாறை 7வது சொர்க்கமாகவே இருக்கட்டும். இங்கே வர நாமளும் நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் இந்த சொர்க்கத்தை மாசுபடுத்தாமல் தூய்மையாகவே வச்சுட்டு போவோம். ஏன்னா இன்னைக்கு நாம் இங்கே அனுபவிக்கிற இந்த சந்தோஷத்தை நாளைக்கு இங்கே வரப்போகிற நம்மளோட அடுத்தடுத்த தலைமுறைகளும் கொஞ்சம் அனுபவிக்கட்டுமே. அட்லீஸ்ட் அதுக்காகவாவது. வால்பாறை ட்ரிப்க்கு பிளான் பண்ணுறவங்களுக்கு, அதுலேயும் பர்டிகுலராக ஃபர்ஸ்ட் டைம் போக பிளான் பண்ணுறவங்களுக்கு இந்த வீடியோ கொஞ்சமாவது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறோம். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுடைய வால்பாறை ட்ரிப் மிகவும் இனிமையாகவும் பாதுகாப்பாகவும் அமையட்டும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட அடுத்த ட்ராவலுக்கு